12 வருடங்களாக விவசாய நிலத்திற்கு ஏரி வேண்டும் என போராடும் மக்கள். தொடர்ந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மனு கொடுத்தும் மெத்தனம் காட்டும் அரசு அதிகாரிகள். 12 வருடங்களாக தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர்? பொதுமக்கள் கேள்வி. வணக்கம். இன்றைய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாங்குட்டை ஊராட்சி வீரப்பம்பாளையம் கிராமம் வேளாங்காடு பகுதியில் சுமார் 4 ஏக்கர் நீரோடை மற்றும் மயான புறம்போக்கு நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் 12 வருடங்களாக விவசாய நிலத்திற்கு உபயோகப்படும் வகையில் ஏரி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி தலைவர், தாசில்தார், VAO மற்றும் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளிடமும் தொடர்ந்து கோரிக்கை மனு கொடுத்து வந்துள்ளனர். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக தற்பொழுது இருக்கும் தாசில்தார் சிவகுமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆனால் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பேசுகையில் மிகவும் மெத்தனமாகவும் அவமரியாதை செய்யும் விதமாகவும் அவர்களுக்கு பதிலளித்துள்ளார். தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொதுமக்களில் ஒருவரான விஸ்வநாதன் கூறுகையில், நாங்களும் தொடர்ந்து 12 வருடமாக அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடமும் கோரிக்கை மனுக்கள் கொடுத்து கொண்டுதான் வந்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் நாங்கள் ஏரி வேண்டும் என்று கேட்கும் நிலத்திற்கு அருகில் நிலம் வாங்கி இருக்கும் சண்முகம் என்பவர் தற்பொழுது நாங்கள் ஏரி கேட்கும் நிலம் வழியாக அவர் நிலத்திற்கு வழித்தடம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு குமாரபாளையத்தை சார்ந்த சரவணராஜ், சண்முகம், தங்கராஜ் ஆகியோரை தூண்டிவிட்டு பொதுமக்களிடையே ஜாதி கலவரத்தை தூண்டுவது, அரசு அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது தகாத வார்த்தைகளால் பேசி பிரச்சனை செய்வது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் ஏரி புறம்போக்கு நிலத்திற்கு போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர்களின் செயல்பாட்டை குமாரபாளையம் தாசில்தார் தடுக்கவும் இல்லை, தட்டி கேட்கவும் இல்லை, வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஏரி புறம்போக்கு நிலத்திற்கு அருகில் நிலத்தை வாங்கிய குமாரபாளையத்தை சார்ந்த சண்முகம் என்பவர் குமாரபாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறார். நிலத்தை விற்றவர் குமாரபாளையத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர் மற்றும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணிக்கு மிகவும் நெருக்கமானவர் என கூறிக்கொள்கிறார். மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் செல்லமுத்து என அனைவரும் அரசியல் பின்புலத்தோடு செயல்பட்டு தற்பொழுது இருக்கும் அரசு அதிகாரிகளான குமாரபாளையம் தாசில்தார் சிவகுமார், கிளர்க் வெங்கடாச்சலம் என அனைவரையும் அவர்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு பீஸ் கமிட்டி என்ற பெயரில் பொதுமக்களை அழைத்து தாசில்தார் சிவகுமார் அவமரியாதை செய்து அனுப்பிவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். எங்களது பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மேலும் எங்கள் மீதே வழக்கு போடுவோம் என மிரட்டியும் வருகின்றனர். நாங்கள் கேட்கும் இந்த 4 ஏக்கரை சுற்றி 1500 குடும்பங்கள் விவசாயம் மூலமாக வாழ்வாதாரம் செய்து வருகின்றனர். இந்த ஏரி இந்த இடத்தில் அமைத்து கொடுத்தால் அந்த 1500 குடும்பங்களுக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும். ஆனால் சிலர் தங்கள் சுயலாபத்திற்காக அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் கைக்குள் வைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு அநீதி இழைத்து வருகின்றனர். இந்த பிரச்சனை குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணியின் கவனத்திற்கு சென்றதா என தெரியவில்லை. சுய லாபத்திற்காக அவரின் பெயரை பயன்படுத்தி குமாரபாளையத்தை சார்ந்த சண்முகம் மற்றும் சரவணராஜ், சண்முகம், தங்கராசு ஆகியோர் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து வருகின்றனர். இது அவருக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். எனவே குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக பொதுமக்கள் பிரச்சனையை கவனத்தில் எடுத்து விசாரித்து நாங்கள் சொல்பவர்கள் மீது தவறு இருந்தால் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் பிரச்சனைக்கும் தீர்வு செய்து கொடுக்க வேண்டும். கடந்த 12 வருடங்களாக அவரின் தொகுதியில் பொதுமக்களின் கோரிக்கை தீராமல் இருப்பது அதிமுகவினரால் என்பது பொதுமக்களிடையே சட்டமன்ற உறுப்பினர் பெயருக்கும் அதிமுகவிற்கும் மிகவும் அவப்பெயரை ஏற்படுத்தி தரும். இதை உடனடியாக அவர் கவனத்தில் எடுத்து செயல்படுத்தாவிட்டால் அவருக்கும் இதில் சம்பந்தம் உண்டு என்று பொதுமக்கள் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவார்கள். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் உடனடியாக விசாரித்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு பொதுமக்களின் நியாயமான கோரிக்கையை செயல்படுத்தி தர உத்தரவிட வேண்டும் என கூறினார். தொடர்ந்து அவர் கூறுகையில், மேலும் இது காலதாமதமாகும் நிலையில் பொதுமக்களை திரட்டி தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் மாபெரும் ஆர்ப்பாட்டமும் உண்ணாவிரத போராட்டமும் செயல்படுவோம். ஒன்று எங்களுக்கு வாழ்வாதாரம் கிட்ட வேண்டும் அல்லது எங்கள் உயிர் போக வேண்டும் என்ற நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே தமிழக அரசும் குமாரபாளைய சட்டமன்ற உறுப்பினரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என
கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். செய்தியாளர் யோகேஸ்வரி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் தட்டாங்குட்டை ஊராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா வீரப்பம்பாளையம் கிராமம் வேளாங்காடு பகுதியில் சுமார் 4 ஏக்கர் நீரோடை மற்றும் மையான புறம்போக்கு நிலம் உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட 10 ஆண்டு கால கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மையானம், மீதி உள்ள பகுதியில் எல்லாமே நீர்பிடிப்பு பகுதியில் வந்து ஏரி வெட்டணும் அப்படிங்கிறது 10 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்து கடந்த 2013 இப்போ 2025 கடந்த ஒரு வாரம் முன்னாடி வரல தொடர் போராட்டமாக தான் இருக்குது. எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், பிடிஓக்கு மனு கொடுத்தோம், அதே மாதிரி ஆர்டிஓ, இவங்க அனைத்து விஓ, தாசில்தார் எல்லாரும் வந்து இடத்த ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் மக்களுக்கோட ஒரு குறையை வந்து நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மெத்தன போக்கில் இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி இருந்து திரைமறைவில் இருந்து ஒரு சில அரசு அதிகாரிங்க தன்னோட சுயநலத்துக்காக தனிநபருக்கு வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தேவையில்லை, ஒரு விவசாயிகள் தேவையில்லை, ஆனால் தனிநபர் வேணும் அப்படின்னு சொல்லி கடந்த 8 மாதங்களாக தொடர்ந்து ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி ஒரு சில விஷயங்களை தூண்டிகிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்வோம், தவறான முறையில் வந்து பிரச்சனைக்கு உண்டான ஆட்கள் நீங்கள் தான், ஒரு குறிப்பிட்ட நபர் மீது பொய்யான வழக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு விஓ இந்த நீரோடை சம்மந்தப்பட்டதுக்கு விஓ ரஞ்சித் என்பவர் வந்து எங்களோட நிலம் எங்களுக்கு சொந்தம், இது மண்ணல்ல கூடாது, நான் சொல்கிற பக்கம்தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. இந்த குமாரபாளையம் தாசில்தார் டி சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டத்திட்டமாக பேசுகிறீங்க, கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து படிப்பறிவு இல்லை, நீ என்ன படிச்சிருக்கிற அல்ல அனைத்து அதிகாரி முன்னாடி வந்து ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கிறீங்க விஸ்வநாதன், நீங்கள் என்ன சட்டத்திட்டமாக பேசுகிறீங்க, உங்கள் பசங்க எல்லாமே சட்டத்திட்டமாக பேசுகிறீங்க, கிராமப்புறம் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்த அவங்க ஒரு அரசு அதிகாரி எங்களை வந்து ஒரு ஏழ்மையாக பார்க்குறாங்க. எங்களுக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அனுபவம் இருக்குது, மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும். ஒருவர் மட்டும் தனிநபருக்கோசரம் போராடலை, ஒட்டுமொத்த மக்களும் இந்த விவசாய நிலத்தை பயன்படுத்தி தான் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் அப்படிங்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் விவசாய பூமின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான ஒரு ஆதாரங்கள் கிடையாது, விவசாய பூதங்களுக்கு ஒரு ஆதாரங்கள் கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பிளாட்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசு நிலத்தை வந்து ஒரு தவறான வழியில் பயன்படுத்தி மக்களுக்காக அரசா இல்லை அரசாங்கத்துக்காக மக்களா அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை. இந்த ஏரி வெட்டினா சுமார் 1500 குடும்பங்கள் வாழும், சுமார் 1500 குடும்பம். அது இல்லாமல் இங்கே குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 800 டு ஒரு 650 800 அந்த ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் இருக்குது. இப்போ மக்கள் மட்டும் வாழல, இங்கே மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் நீரை சார்ந்ததாக இருக்குது. ஒரு மக்களின் அடிப்படை வசதி என்ன அப்படின்னா நீர். அந்த நீருக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் முன் வர மாட்டேங்கிறாங்க. தனிநபருக்கோசரம் வந்து இன்றைக்கி சட்டத்திட்டத்தை மீறி நீரோடை தடுப்பு சட்டம் 1905 விதியின்படி அதை மீறி இந்த நீரோடை ஆக்கிரமிப்பு பண்ணணும், இந்த நீரோடையை வந்து கூறு போட்டு தனிநபருக்கு விற்கணும் அப்படிங்கிற போகிறாங்க. ஆனால் வருங்காலங்களில் குறுகிய காலத்தில் வந்து இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அம்மா கலெக்டர் அதிகாரி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எங்களோட மக்களை திரட்டி இப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் விவசாயிகளை சேர்த்து இந்த பகுதியில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் பரவாயில்ல, உடனடியாக வந்து அதிகாரி ஆய்வுக்கு பின்னாடி வெற்றி கிடைச்சாலும் எங்களோட உழைப்பு எப்போ தொய்வு போகாது. எங்களோட முயற்சி வந்து உறுதுணையாக இந்த இடத்த வந்து எங்களோட மக்களோட கோரிக்கையும் விவசாயிகளோட கோரிக்கையும் இந்த இடத்த நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா ஏரி அமைக்கணும். தனிநபருக்கு வந்து யாருக்கும் நாங்கள் வந்து இடம் விட மாட்டோம். அதனால் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு தான் முழுக்க இந்த இடத்த கொண்டு வரணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் என்னங்கிறாங்க, அரசு நிலம் தான் சொல்கிறாரு. இதே வந்து தாசில்தார் தவறான முறையில் வந்து ஒரு சில விஷயங்களை அவர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. அவர் குறுகிய காலத்தில் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அவரை பணியிட நீக்க செய்யணும். அவரை குறுகிய காலத்தில் பணியிட நீக்க செய்யணும். கடந்த 8 மாதங்களாக தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம்.
இந்த பகுதியில் ஏரி வெட்டணும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சமுதாயம் வந்து பட்டா நிலத்தில் கல் நட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தனி நிலம் ஒதுக்கி விட்டு அவங்க இப்போ நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஜாதி கலவரம், ஒரு வன்முறையை தூண்டணும் அப்படிங்கிற பின்னாடி திரைமறைவில் வந்து அரசு அதிகாரிகளை வந்து கலவரத்தை உருவாக்க நின்று இருக்கிறாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து காவல்துறை எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. குமராபாளையம் இன்ஸ்பெக்டர் ஐயா தவமணி ஐயா வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்வழியில் தான் பயன்படுத்தி கொண்டு போகிறாங்க. எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு இரு சமுதாயத்துக்குள்ளே வந்து பிரிவினை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்து தான் கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரி தான் முழுக்க காரணம். தனி நபராக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. முழுக்க அரசு அதிகாரினால தான் பிரச்சனை உருவாகுது. கடந்த ஒரு 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 7 முறை வந்து ஆடியோ தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி நடந்தது. இரு சமுதாயம், ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை உருவாகிற மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு சண்டை உருவாச்சு. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்தது. அதெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ நாளை காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க நடுக்கல் நடுறாங்க. ஆனால் முழுக்க நடுக்கல் நடுறதுக்கு முழு ஆதரவாக இருந்து செயல்படுறது எங்களோட மக்கள் தான். அவங்களுக்கு நிதி உதவி, பொருள் உதவி, நாளைக்கு அன்னதானத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளும் எங்களோட பகுதியும் எங்களோட ஊர் கொத்துக்காரர் முன்னிலையில் நின்று தான் இன்றைக்கி வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சுமார் ஒரு 30,000 வரல் பண்ணி கொடுத்துக்கிறோம். நாளைக்கு என்னென்ன அவ்வளோ வசூலாக அதை பண்ணி கொடுப்போம். வருங்காலங்களில் எங்களுக்கு அவருக்கு அந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு இடையூறு நடாது அப்படிங்கிற இந்த பேட்டி வாயிலாக சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த பேட்டிக்கு அப்புறம் கூட என்னை ஒரு குறை மிரட்ட கூட விடலாம். ஆனால் எந்த இதுக்கும் நாங்கள் வந்து பயப்பட போகிறதில்ல. முழு மூச்சாக வந்து சர்வே எண் 399/12 வந்து நீரோடை வெட்டுவோம். எந்த அதிகாரி முன்னின்னாலும் அவங்க மீது பொதுமக்கள் சார்பாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புகார் மனு அளிப்போம். இதுக்காக நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க? 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இது போராட்டம் ஆரம்பிச்சு. எத்தனை அதிகாரிகள் பார்த்து நீங்கள் மனு கொடுத்துருக்குறீங்க? அதனால கணக்கே இல்லைங்க. போகிறோம் வர்றோம், ஆர்டிஓ பார்த்தோம், தாசில்தார் பார்த்தோம், கலெக்டர் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிட்டோம். மணியாரன், தாசில்தார் எல்லாரும் பேசியாச்சு. யார் கேட்டாலும் வர்றாங்க போகிறாங்க, பதில் அவ்வளோதான். பிடிஓ கேட்டாலும் அதே பதில் வருது, ஓவர்சர் கேட்டாலும் இதே பதில் வருது. இப்போ பூசை போட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க தடுப்பணைக்கு. இன்னும் 4 மாதமாக எந்த விதமான அப்சஷனும் தெரிவிக்கல. அவங்க வந்து அடிக்கல் நாட்டி இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏரி வேணும்னு கேட்குறீங்க. தடுப்பணை தான் இது மாதிரி முன்னாடி சேங்ஷன் பண்ணியிருக்குது. ஏஸ்கோட் மேடம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு போய் 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வேலை செய்யலை. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏரி வேணும்னு கேட்குறீங்க. இந்த ஏரியின் மூலிமா எத்தனை விவசாய நிலங்கள் பயனடையுங்க? இந்த ஏக்கரை சொல்ல போனால் இதில் 600-700 ஏக்கரை சுற்றி வட்டாரத்துலேயே இருக்குது. இதெல்லாம் போர் அதிகமாக இல்லைங்க, கிணறு தான். 2 வருஷம் தண்ணி, 1 வருஷம் தண்ணி வரலைன்னா ரொம்ப பாதிக்கிறாங்க. இல்லை விவசாய நிலத்தை பூரா விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை விற்று விட்டாங்கன்னா பூரா பிளாட் ஆயிரு. போர் வந்து எல்லாமே போட்டாங்கன்னா நீர்நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிரு. இந்த விவசாய நிலங்கள் மூலிமா எத்தனை குடும்பங்கள் இந்த விவசாய நிலங்கள் 700 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் 3. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறாங்க. இந்த ஏரி மூலிமா தண்ணி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இத்தனை காலமாக தண்ணிக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் முதல்ல சின்ன வயசு கம்மியாக இருந்துச்சு, எது புரியல எங்களுக்கு. தண்ணி வர்றதை ஓடிடு. இப்போ தான் குறுகிய காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இவ்வளோ காட்டை வச்சுருக்கிறோம், புறம்போக்கு இருக்குது, இதில் வந்து ஒரு ஏரி கட்டலாம் அப்படின்னு மனசில் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இதை செஞ்சிகிட்ருக்கிறோம். கவர்மெண்ட்டும் செலவு பண்ணல, நாங்களாம் செலவு பண்ணி நாங்களாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து ஏரி வெட்டுறது மூலிமா இவ்வளோ விவசாய நிலங்கள் வந்து பயனடையுது, விவசாய குடும்பங்கள் வந்து வாழுதுன்னு சொல்கிறீங்க. 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஏரி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ இவ்வளோ காலமாக தண்ணிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாளாக வந்து மழை கரெக்டாக பெஞ்சுது, வந்து பிளாட்டு எதோ எதுவுமே கிடையாது இந்த ஏரியாவிலேயே. இப்போ பிளாட் வர வாய்க்காலுக்கு வந்துட்டாங்க, வாய்க்காலுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாமே பிளாட் போட்டுறாங்க. அப்புறம் முன்னாடியும் பிளாட் போட்டாங்க. எல்லாமே போர் ஓட்டிடுறாங்க. 1000 அடி ஓட்டுறாங்க. நிலத்தடி நீர் விவசாயத்தான் பாதிக்குது. பக்கத்தில் வந்து போர் போட்டாங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அதுக்காக நீங்கள் வந்து ஏரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி, இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ யாருங்க? தங்கமணி. அவர்கிட்ட நீங்கள் உங்கள் குறைகளை சொன்னீங்க? குறைகளை சொல்லி இப்போ தான் அடிக்கல் நாட்டிட்டு போனார். அப்புறம் இப்போ உடனே பஞ்சாயத்து வந்து பதவி முடிஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பஞ்சாயத்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஏஸ்கோட் மேடம் வந்தாங்க. சரிங்க. வந்து பார்த்தாங்க. சரி அடுத்த வாரம் வந்து வேலை செய்ய சொல்கிறேன் அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் வீடியோ கேட்டேன், வந்துடுவாங்கப்பா, ஒர்க் ஆர்டர் இருந்து எஸ்டிமேட் காப்பி வந்தோடனே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.
ஊரில் வந்து 250 குடும்பம் இருக்குது. எங்கள் 250 குடும்பத்துக்கு மயானம் வந்து நீரோட மயானம் வந்து 4 ஏக்கரா இருக்குது. 4 ஏக்கரில் 10 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். எந்த அதிகாரி போய் பார்த்தாலும் எந்த பதிலும் சொல்கிறாங்க, மறுபடியும் வர்றதில்லை. இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து அடிக்கல் போட்டு போனாங்க. அடிக்கல் நாட்டிட்டு போய் இன்னும் எந்த வேலையும் செய்யலைங்க. பிடிஓ கேட்டால் நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும். ஓசர் கேட்டாலும் நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும்னு இதே பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் பல நாள் போராடி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கும் புரியல.